Hello crochet lovers, welcome back to my channel. இன்னையோட வீடியோல நம்ம டெம்பரேச்சர் பிளாங்கெட் எப்படி crochet பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஒரு crochet லவரா டெம்பரேச்சர் பிளாங்கெட்னா என்னன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லனா நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நான் கொடுக்கறேன். டெம்பரேச்சர் பிளாங்கெட்னா ஒரு இயர் ஃபுல்லா, ஒரு வருஷம் ஃபுல்லா இந்த பிளாங்கெட்டை வந்து crochet பண்ணுவோம். அந்த வருஷம் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கலாம். இல்லனா உங்களுக்கு எதுனா ஒரு ஸ்பெஷலான ஒரு மந்த் இருக்கும் இல்லையா, ஒரு ஆனிவர்சரி இல்ல குழந்தைங்களோட பர்த்டே இல்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்த் இல்லனா டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்ல இருந்து அடுத்த வருஷம் அந்த டேட் வரைக்கும் இருக்கிற அந்த டைம் கேப் crochet பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து இந்த பிளாங்கெட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். ஒரு ரோ வந்து ஒரு நாளுக்கு கணக்கு, ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ரோ வந்து crochet பண்ணுவோம். இன்னையோட நாள்ல நீங்க இருக்கிற இடத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கலரை சூஸ் பண்ணி நீங்க crochet பண்ணுவீங்க. இந்த வீடியோல முழுக்க என்னோட பிளான் அண்ட் ப்ராசஸ் தான் நான் காமிக்க போறேன். நான் எப்படி யானை செலக்ட் பண்ணேன், எந்த மாதிரி எல்லாம் டெம்பரேச்சர் நான் கிரியேட் பண்ணேன், நான் எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணேன்னு நான் இந்த வீடியோல காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் பிளாங்கெட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யான்ஸ் எல்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணேன். எந்த மாதிரி கலர்ஸ் யான்ஸ் நான் யூஸ் பண்ணணும்னு நான் செலக்ட் பண்ணி வச்சேன். பேபி எலிசி ஜிக்ரீம் யான் யூஸ் பண்றேன். நீங்க எதுவே யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த யான் உங்களுக்கு ஹேண்டியா கிடைக்குதோ அது யூஸ் பண்ணலாம். கலர் கோடு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது யூஸ் பண்ணி கூட நீங்க வாங்கணும்னா வாங்கிக்கலாம். என்னோட டெம்பரேச்சர் பிளாங்கெட்ல எவ்வளவு யான் இருக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணேன். நான் வந்து 10 யான் இருக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். உங்களுக்கு எவ்வளவு யான் உங்களுக்கு தேவையோ உங்க பிளாங்கெட்ல அந்த யான் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 5, 8 எவ்வளவு வசதி நீங்க செலக்ட் பண்ணலாம். நிறைய யான் கலர்ஸ் இருந்தா நம்ம பிளாங்கெட்டும் அழகா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அது பேஸ் பண்ணி தான் நான் வந்து 10 யான்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணேன். அந்த 10 யானுக்கு ஏத்த மாதிரி நான் டெம்பரேச்சரும் நான் டிசைன் பண்ணேன். ஒரு யானுக்கு 5 டெம்பரேச்சர் கேப்பா வந்து நான் செலக்ட் பண்ணேன். 5 யான் தான் நீங்க போடணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இருக்கிற இடத்துல வந்து 50 டிகிரி செல்சியஸ் வந்து லாஸ்ட் அந்த டெம்பரேச்சர் இருக்க தான் போகும். 0ல இருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து 5 டெம்பரேச்சரை வந்து ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி டிவைட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு பிறகு எந்த டெம்பரேச்சருக்கு எந்த யான் நான் போடணும்னு செலக்ட் பண்ணி அது வந்து ஒரு கைடா செஞ்சு வச்சுக்கிட்டேன். டெம்பரேச்சர் பார்த்து அந்த யான் செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு இந்த மாதிரி ஒரு கைட் நான் வச்சுக்கிட்டேன். அந்த டெம்பரேச்சர், கலர், யான் கோட், அப்புறம் அந்த யான் அது கொஞ்சமா யானை கட் பண்ணி இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும் செலக்ட் பண்றதுக்கு யானை. இதுக்கப்புறம் நான் வந்து கூகுள்ல போய் நீங்க இருக்கிற ஏரியாவுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அது வந்து இந்த மாதிரி கேலண்டர் மாதிரி வச்சிருக்கேன். எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. என்ன யான் யூஸ் பண்றேன், எந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்றேன், எந்த ஹூக் நான் யூஸ் பண்றேன், எந்த டெம்பரேச்சர், அந்த எந்த கலர் கோட் நான் யூஸ் பண்றேன்னு இன்ஃபர்மேஷன் மாதிரி நான் வச்சிருக்கேன். நான் வந்து ஹை வெதர் செலக்ட் பண்றேன். இன்னையோட நாள்ல ஹையான வெதர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நோட் பண்ணி அந்த டெம்பரேச்சருக்கு நான் எந்த யானை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேனோ அந்த யானை எடுத்து இப்போ நான் பண்றேன். ஜனவரி 1 இன்னையோட ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த டெம்பரேச்சர் இருக்கு. அதனால இந்த யானை வந்து செலக்ட் பண்ணி நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் 5.5 மில்லிமீட்டர் ஹூக்கும் லினைன் ஸ்டிச் நான் யூஸ் பண்றேன். நான் வந்து 200 செயின்ஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு செயின் எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமா செயின்ஸ் எடுக்காதீங்க. உங்களுக்கு டெய்லியும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 200 மினிமம் ஒரு மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. 200 இல்லனா 100 இந்த மாதிரி செயின்ஸ் நீங்க போட்டு ஒர்க் பண்ணலாம். நான் இங்க 200 செயின்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இங்க வந்து 200 செயின்ஸ் போடலாம். செயின்ஸ் போட்டு இங்க வந்து எக்ஸ்ட்ரா 2 செயின் போடலாம். இந்த எக்ஸ்ட்ரா 2 செயின்றது ஒரு செயின் ஒரு சிங்கிள் குரோஷேக்கு சமம். இன்னொரு ஒரு செயின் ஹூக்கில இருந்து 3வது செயின்ல நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் குரோஷே போடலாம். அப்புறம் ஒரு செயின், நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வர செயின்ல வந்து ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் ஒரு செயின், மறுபடியும் நெக்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் வர செயின்ல ஒரு சிங்கிள் குரோஷே, மறுபடியும் ஒரு செயின். இதே மாதிரி இந்த செயின் ஃபுல்லா நம்ம போட்டு வரலாம். இந்த ரோவோட முடிவுல நம்மளுக்கு 100 சிங்கிள் குரோஷேஸ் கிடைக்கும். எல்லா சிங்கிள் குரோஷேக்கும் நடுவுல ஒரு செயின் கிடைக்கும். இது வந்து நம்மளோட டே 1 ஓடிய ரோ நம்ம முடிச்சிருக்கோம். முடிச்ச உடனே ஒரு சின்ன ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப், ஒரு ரோ முடிச்ச பிறகு லாஸ்டா ஸ்டிச் மார்க்கர் போட்டு உங்க ஸ்டிச்சை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதே மாதிரி செகண்ட் டே ஓட டெம்பரேச்சரை கூகுள்ல பார்த்து எந்த டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி யான் கலரை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேக்கு எப்படி யான் கலரை சேஞ்ச் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம நெக்ஸ்ட் கலர் யானை வந்து அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி
கடைசி ஸ்டிச்ல வந்து 2 லூப் நெக்ஸ்ட் கலர் யானால நம்ம அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப இழுத்து போடாதீங்க, கொஞ்சம் ஜென்டலாவே இருக்கட்டும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு இங்க இருந்து 2 செயின்ஸ் போடலாம். இந்த 2 செயின்றது ஒரு சிங்கிள் குரோஷியும் ஒரு செயின் சமம். இப்போ நம்ம செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் குரோஷி போடலாம். அப்புறம் செயின் 1, இப்போ நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் குரோஷி, மறுபடியும் ஒரு செயின் 1. இதுதான் நம்மளுடைய லைன் ஸ்டிச். இதே மாதிரி தான் இந்த பிளாங்கெட் ஃபுல்லா நம்ம போட போறோம். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த யானை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த 2 டைலும் வந்து நம்ம சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு ஒர்க் பண்ண போறோம். இந்த மாதிரி செயின் 1 ஸ்பேஸ்ல நம்ம ஒரு சிங்கிள் குரோஷி போடுவோம், அப்புறம் ஒரு செயின் போடுவோம். இதே மாதிரி தான் இந்த பிளாங்கெட் ஃபுல்லா நம்ம ஒர்க் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய லைன் ஸ்டிச். இந்த மாதிரி டைல் வந்து ஒர்க் பண்றதால லாஸ்டா நம்ம ஸ்வீப் பண்ற மெத்தட் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். இதே மாதிரி டெய்லியும் நம்ம வந்து நம்மளுடைய டெம்பரேச்சரை செக் பண்ணி அந்த டெம்பரேச்சருக்கு நம்ம எந்த கலரை நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த யானை செலக்ட் பண்ணி நம்ம க்ரோஷே பண்ணுவோம். இதே மாதிரி ஒரு நாளும் 365 டேஸும் நம்ம வந்து என்டையர் பிளாங்கெட்டும் நம்ம க்ரோஷே பண்ணி முடிப்போம். இந்த பிளாங்கெட்டோட பேசிக் ஐடியாவே ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம இந்த பிளாங்கெட்டை வந்து க்ரோஷே பண்ணுவோம். ஒரு ரோ ஒரு நாளைக்கு நம்ம க்ரோஷே பண்ணுவோம். நம்மளுடைய இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்க டெம்பரேச்சரை வந்து பார்த்து நம்ம யானை செலக்ட் பண்ணி க்ரோஷே பண்ணுவோம். சில பேர் வந்து ஹை டெம்பரேச்சர் எடுப்பாங்க, சில பேர் வந்து லோ டெம்பரேச்சர் எடுப்பாங்க. ஹை டெம்பரேச்சர் செலக்ட் பண்ணி நான் க்ரோஷே பண்ணேன். நீங்க கேட்கலாம், ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு பிளாங்கெட் க்ரோஷே பண்ணுமா அப்படின்னு. நீங்க வந்து இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த க்ரோஷே பண்ணி அந்த வருஷத்தோட கடைசியில நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ரொம்பவே அழகா பிரிட்டியா கலர்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்க. இது ரொம்ப காம் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஆனா என்ன, வருஷத்தோட நடுவுல உங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு கோலை செட் பண்ணி நீங்க க்ரோஷே பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஜனவரியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலான நாள், அந்த நாள்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் அந்த நாள் வரைக்கும் நீங்க இந்த பிளாங்கெட்டை வந்து க்ரோஷே பண்ணலாம். இப்போ 2025ல அந்த ஸ்பெஷலான உங்க இந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 2026ல வர அந்த ஸ்பெஷலான டேட் இந்த இயர் கேப்ல வந்து நீங்க போடலாம். 365 டேஸ்ல செயின் 1 ஸ்பேஸ்ல வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுவோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு செயின் போடுவோம். மறுபடியும் நெக்ஸ்ட் செயின் 1 ஸ்பேஸ்ல சிங்கிள் க்ரோஷே போடுவோம். ஸ்டிச்சஸை வந்து ஒரு ரோக்கும் வந்து கரெக்டா எண்ணி போடுங்க, இல்லைன்னா பிளாங்கெட் வந்து கொஞ்சம் மேலும் கீழமா ஆயிடும். இந்த பிளாங்கெட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு பிறகு நம்ம ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிடலாம். வாஷ் ஆஃப் பண்ணிட்டு நான் இங்க பார்டர் போடுறேன். பிளாங்கெட் மல்டி கலரா இருக்கிறதால நான் ஒயிட் கலர் யான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி கலர் வந்து நீங்க சூஸ் பண்ணி இங்க பார்டர்ஸ் போடலாம். நான் பார்டருக்கும் வந்து ரொம்ப சிம்பிளான பார்டர் தான் நான் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல நம்ம ஒயிட் கலர் யானை வந்து அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிட்டு 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்ட பிறகு இங்க இருந்து மறுபடியும் 2 செயின் போடுங்க. 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு 3வது ஸ்டிச்ல நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். இப்போ மறுபடியும் 2 செயின். இப்போ மறுபடியும் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. மறுபடியும் 2 செயின், 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. மறுபடியும் 2 செயின். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லா போடலாம். 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. 2 செயின். மறுபடியும் 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 செயின். இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லா நம்ம போட்டு முடிக்கலாம்.
இந்த கார்னர்ல மட்டும் வந்து நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. இந்த கார்னர்ல மட்டும் ஒரு ஹாஃப் டபுள் crochet போடுங்க. ஹாஃப் டபுள் crochet போட்டு 2 செயின், மறுபடியும் இன்னொரு ஹாஃப் டபுள் crochet அதே ஸ்டிச்ல நம்ம போடலாம். இது வந்து கார்னர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம போடுவோம். இந்த மாதிரி ஹாஃப் டபுள் crochet போட்டு மறுபடியும் 2 செயினை போட்டு கண்டினியூ பண்ணலாம். இந்த சைடு வந்து நம்ம 2 ரோ வந்து ஸ்கிப் பண்ணணும். நம்ம 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்க வந்து 2 ரோவை ஸ்கிப் பண்ணிட்டு 3வது ரோல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஹாஃப் டபுள் crochet போடணும். ஸ்டிச்சஸ் வைஸா இருந்தா 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுங்க. ரோ வைஸ்ல வந்து 2 ரோ ஸ்கிப் பண்ணுங்க. 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த கார்னர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஒரே ஸ்டிச்ல வந்து 2 டபுள் crochet 2 செயின் நம்ம போடுவோம். இதே மாதிரி இந்த மொத்த பிளாங்கெட்டையும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டு இது ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாருங்க, இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல இருக்கு இல்லையா, இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஒரு சிங்கிள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு டபுள் crochet, மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet. நம்ம இது ஷெல் ஸ்டிச் மாதிரி நம்ம போட்டு இருக்கோம் இந்த செயின் 2 ஸ்பேஸ்ல. இப்போ நெக்ஸ்ட் செயின் 2 ஸ்பேஸ்ல இதே மாதிரி நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு டபுள் crochet, மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet, மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டிச்ல இருந்து இதுவே தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சிங்கிள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு டபுள் crochet, மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet. எல்லா செயின் 2 ஸ்பேஸ்லயும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம் இந்த என்டையர் ரோவையும். கார்னர்ல எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்க்கலாம். இதே மாதிரி தான் இந்த கார்னர் ஸ்டிச்லயும் வந்து ஒரு சிங்கிள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு டபுள் crochet, மறுபடியும் ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு சிங்கிள் crochet. இதுதான் நார்மல் தான் நம்ம இந்த கார்னர் ஸ்பேஸ்லயும் நம்ம போடுவோம். இதே ஸ்டிச் வந்து நம்ம எல்லா செயின் 2 ஸ்பேஸ்லயும் நம்ம ரிப்பீட்டடா போட்டு இந்த என்டையர் பிளாங்கெட்டையும் நம்ம முடிக்கலாம். லாஸ்டா முடிக்கும் போது நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு சிங்கிள் crochetல நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இந்த எக்ஸஸான yarns எல்லாம் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம என்டையர் டெம்பரேச்சர் பிளாங்கெட் நம்ம முடிச்சாச்சு. அழகான பார்டரும் நம்ம போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு டெம்பரேச்சர் பிளாங்கெட் ட்ரை பண்ணுங்க. உங்களோட பிக்சரை வந்து என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கும்போது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.